ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி மேட்ரிக்ஸில் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வந்து ஈஸியாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸோட பேட்டர்னை வந்து பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் பண்ணணும். அப்சர்வேஷனை வச்சே ஒரு சில ஈஸி கொஷின்ஸில் நம்ம டேரெக்டாக ரேங்க் வேல்யூ போட்டுடலாம். ஓகேவா? இப்போது இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. 2 3 4 4 6 8 6 9 12 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஃபஸ்ட் ரோவில் வந்து 2 3 4னு இருக்குது. செகண்ட் ரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோ கூட 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 6 8 கிடச்சிரும். திரும்ப இந்த ஃபஸ்ட் ரோ கூட 3 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6 9 12 கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஃபுல் மேட்ரிக்ஸுக்குமே இந்த ஃபஸ்ட் ரோவை மட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் independent row or independent column. Okay, rank of matrix is equal to independent number of independent row or column. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் இண்டிபெண்டன்ட் ரோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ மட்டும்தான். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரோ வந்து இதில் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 1. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து 1 2 3 இருக்குது. செகண்ட் ரோக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிருக்காங்க. 2 4 6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 1 2ன்னு இருக்குது. இது காலம் கூட கம்பேர் பண்ணாலும் இது வந்து இப்போ இது இங்கே இருக்குது 1 இருக்குன்னா 1 வந்து 2 கூட மல்டிபிள் பண்ணால் 2 வரும். 2 வந்து 2 கூட மல்டிபிள் பண்ணால் 4 வரும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ எந்த நம்பராலையும் நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் வந்து சேம் பேட்டர்னில் இருக்குது. ஸோ அப்போ 1 பேஸ் பண்ணி 2 இருக்குது. ஸோ அப்போ இதில் இண்டிபெண்டன்ட் ரோ பார்த்தோம் அப்படின்னா 1. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரோ வந்து எதுவுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரோ. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஷின் கொடுத்த உடனே ரேங்க் ஆஃப் ரோ வந்து சில சமயம் ஈஸியான கொஷின்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இதை போட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சம் பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 4 6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 3 3 6 10ன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே நம்ம வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 4 3 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 6. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது? ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டாக இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட். அப்போ வந்து ரேங்க் வந்து 2 அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் இப்போது இது இந்த மாதிரி நம்மளால் கம்பேர் பண்ண முடியல, மூணுமே வந்து தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரோ ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ இதே சம்ம நான் வந்து நம்ம இந்த ரோ அண்ட் காலம் கம்பேர் பண்ணாமல் டேரெக்டாக எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, கம்பல்சரி இந்த ட்ரிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடுங்க. போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 1 × 4 × 10 40 -7 × 6 42. நெக்ஸ்ட்டு -2 நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 2 × 10 போடுவோம் 20 -7 3s are 21. நெக்ஸ்ட்டு +3 × 6 × 2 வரும். அப்போ இங்கே வந்து 12 -4 3s are 12ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 × -2 -2 × -1 இங்கே 12 +12 -12 கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? -2 +2 வருது இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா இப்போ நம்ம இது எப்படி போட்டோம்? 3x3க்கு தானே டிட்டர்மினன்ட் போட்டோம். அப்போது இதோடைய ரேங்க் வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 3. 0 வந்துருச்சு அப்படின்னா அது ரேங்காக இருக்க முடியாது. ஓகே, 0 வந்துச்சுன்னா அது வந்து என்ன கிடையாது? ரேங்க்கு கிடையாது. இப்போ நம்ம 3x3க்கு போட்டோம், அதில் 0 வந்துருச்சு. ஆனால் அது வந்து இந்த 3ங்கிறது வந்து கண்டிப்பாக என்ன கிடையாது? ரேங்க்கு கிடையாது. இப்போ இந்த ஆப்ஷன்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ 0 கொடுத்துருக்காங்க. 0 அப்படிங்கிறது வந்து எந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கிற எந்த மேட்ரிக்ஸ்க்கும் 0 அப்படிங்கிறது வந்து ரேங்காக வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் வராது. இதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் இப்போ 2ஆ 1ஆ 3ஆன்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்துட்டோம் 3 வந்து கிடையாது. டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ 3 அப்படிங்கிறது வந்து என்ன கிடையாது? நமக்கு ஆன்சராக வராது. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் 2 or 1 தான் நமக்கு இப்போ வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3x3 மேட்ரிக்ஸ்லேருந்து எனி ஒன் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி டிட்டர்மினன்ட் போட போகிறோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா 4 7 6 10. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் போட்டோம் அப்படின்னா 40 -6 7s are 42 இஸ் ஈக்குவல் டு -2 நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ இப்போ எந்த இடத்துல நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வருதோ அதுதான் வந்து ரேங்க். ஸோ இப்போ ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். இப்போ சப்போஸ் நமக்கு போடும்போது
இப்போ இதில் நிறைய 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார்ம் பண்ணும்போது எனி 1 0 வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், அதில் 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன போடக்கூடாது, ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடக்கூடாது. வேறு இன்னும் 2 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒன்றுத்தில் நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வந்தாலுமே ரேங்க் வந்து என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். ஓகேவா? இதில் வந்து எல்லாமே எல்லா 2x2 மேட்ரிக்ஸும் வந்து அதாவது இதோடைய மைனர் மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கணும். எல்லாமே வந்து 0வா வரணும்னு அவசியம் இல்லை. எனி 1 0 வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதோடைய ரேங்க் வந்து 2ன்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ இந்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 4 1 2 -1 3 4 -2 6 1 2 1. இப்போ இது எதுவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து டிபெண்ட்டாக இல்லை, எல்லாமே மூணுமே வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. இப்போது இதில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 0 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ 1 2 3 இது மூணுத்தில் தான் இது ஒன்று வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு பார்ப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a is equal to 2 into 1 2 is 2 -2 -6 6 2s are 12. நெக்ஸ்ட்டு -1ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால +1 ஆயிரும். +1 into 4 - 6. நெக்ஸ்ட்டு +3 into 4 2s are 8 மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ +2ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 into -14. நெக்ஸ்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -2 +3 into 10ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -28 -2 +13 வருது. ஸோ அப்போ -30 +30 is equal to 0. அப்போ வந்து ரேங்க் வந்து என்ன கிடையாது, கண்டிப்பாக 3 கிடையாது, நாட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்னது கிடையாது. அப்போ 2 or 1 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆன்சர். இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுப்போம். 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா -2 6 2 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டோம் அப்படின்னா -2 -12 is equal to -14 which is not is equal to 0. ஸோ அப்போ இதில் நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அதனால் நம்ம திரும்ப வேறு 2x2 செக் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு நம்மளே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து நம்ம ரோ ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷன் பண்ணாமல் வெறும் டிட்டர்மினன்ட் வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர். இந்த சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரோ ரிடக்ஷன் அதாவது ரோ ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷன் வச்சு என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு சப்போஸ் நம்ம போட்டது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு கூட நாம் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கொஷினையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூஜிடிஆர்பி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.